ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கிஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 24/4/2026 ஸ்வர்ணா SK 50க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ABC போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் நம்ம எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துருந்துருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ABC போர்டு ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு 730 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 618, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 805, இப்படி இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல், அதாவது நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ட்ராக்குக்கு மேலே வரலன்னா அந்த நம்பர்ஸை நம்ம மிஸ்ஸிங் சீரியல் எடுப்போம். ஸோ இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வெள்ளிக்கிழமை ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது நண்பா. ஸோ அந்த 2 நம்பர்ஸ் தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய மிஸ்ஸிங் சீரியல். ஸோ அந்த மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஏ போர்டுக்குள்ளே போகும், அப்படி இல்லைன்னா சி போர்டுக்குள்ளே போகும். ஸோ இது சி போர்டு சேனல்னால நம்ம வந்து இதை சி போர்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவுடைய சி போர்டு அல்லது ஆல் போர்டு 9, அப்படி இல்லைன்னா 2, 9 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பா. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 9 அல்லது 2 இருக்குது. ஸோ 9 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுடைய பெய்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ PC இந்த ட்ரா நம்மளுக்கு மிக்ஸ்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். ஸோ PC மிக்ஸரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம 9-2 அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 19-49, அப்புறமா 12-42, 99, அதோட 22. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஸோ சி போர்டில் நம்மளுக்கு 9 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கான பெய்ட்ஸ் தான். ஒருவேளை நம்மளுக்கு இது ஆல் போர்டுக்கு போச்சுன்னா இது ABACயாக கூட மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே சிம்பிள் நம்பர்லேருந்து எடுத்தது தான். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ 9-2 எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ 1 by 1 நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. நம்ம வந்து 689லேருந்து கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டாக வந்தது வந்து நம்மளுக்கு 730. இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த 689 அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 9 வந்து ஹோல்ட் ஆகுது நண்பா. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 9 வந்து ஹோல்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 862, இந்த இடத்துல நம்மளுக்கு 2. ஸோ இந்த 2 இடத்துலையும் நம்மளுக்கு வந்து 9, 2 நம்மளுக்கு ஹோல்ட் ஆகுது. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 844 அடிச்சிருக்காங்க, 844. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 875, அதாவது இந்த இடம் நம்மளுக்கு ஹோல்டு, அதுமாரி இந்த இடமும் நம்மளுக்கு ஹோல்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 453, இந்த இடமும் நம்மளுக்கு ஹோல்டு. அதுக்கடுத்து 057, இந்த இடம் நம்மளுக்கு இது ஹோல்டு. அதுக்கடுத்து 805, இந்த இடம் நம்மளுக்கு ஹோல்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 618, இந்த இடம் நம்மளுக்கு ஹோல்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 730, இது நம்மளுக்கு லாஸ்ட்டாக போன வாரம் வெள்ளிக்கிழமை அடித்தது, ஹோல்டு. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் நண்பா நம்மளுக்கான கெஸ்ஸிங். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 ட்ரா, 2 4 6 8 9 ட்ரா ஆயிடுச்சு. ஸோ 9 ட்ரா முடிவில் நம்மளுக்கு வந்து 9-2 மட்டும் நம்மளுக்கு இல்லை. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 9 அல்லது 2 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 9-2 நிறுத்தினாங்கல்ல, அந்த இடத்துல உள்ள பெய்ட்ஸை கவனிங்களேன். இந்த இடத்துல பெய்ட்ஸை கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 6-8, இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 8-6. ஸோ 9 நிறுத்தும் போது நம்மளுக்கு 6-8 9ன்னு சொல்லிட்டு நிறுத்துகிறாங்க. அதுக்கடுத்து 8-6 2 நிறுத்துகிறாங்க.
ஸோ 9 2 நிறுத்தும்போது 2ல் இருந்தது காமன் நம்பர் வந்து நம்மளுக்கு 8 6 தான் காமனாக இருந்திருக்கு நண்பா. இப்போ இந்த 8 6 வந்து நம்ம 8 + 6 = 14, 8 - 6 = 2. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே 14, இங்கே 2. ஸோ 2 வந்து இங்கேயும் நம்மளுக்கு காமன் நம்பர். ஸோ இங்கே கிடச்சிருக்கிறது 1 4, இங்கே கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு 9. அப்போது இதுகளை வச்சு நம்ம பெயிர் போட்டோம்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கான பிசி கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இதை நான் வந்து ஏற்கனவே கீழே கொடுத்துட்டேன். ஸோ கீழே ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன். நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம என்ன சொல்கிறேன்டே தெரியாமல். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டேன். ஒரு வேளை நீங்கள் பார்க்கலன்னா ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு பிடிபடும் நண்பா. ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து 2 வந்து ரொம்ப பழைய நம்பர். ஸோ இந்த ட்ரா மட்டும் கிடையாது, நம்மளுக்கு கண்டினியூஸாக மற்ற ட்ராக்கள் எடுத்துக்கங்களேன். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்குறோம். ஸோ நேற்றுக்கு வியாழக்கிழமையும் 2 பழைய நம்பர். 2 வந்து வெரி ஓல்டுன்னே சொல்லலாம். எல்லா ட்ராக்களுக்குமே 2 வந்து எல்லா ட்ராக்களுக்குமே நம்மளுக்கு வந்து ரொம்ப பழைய நம்பராக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எந்த ட்ராவலுமே நம்மளுக்கு இது வரைக்கும் 2 வரல. இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்குறோம். ஸோ வெள்ளிக்கிழமையிலேயே நம்ம கிட்டத்தட்ட 8 ட்ராக் மேலே வரல. அதே மாதிரி நேற்றுக்கு நம்ம வியாழக்கிழமைக்கு பார்த்தோம், வியாழக்கிழமை 2 வரல, புதன்கிழமையும் 2 வரல. ஸோ தொடர்ச்சியாக எல்லா ட்ராக்லையுமே நம்மளுக்கு 2 வந்து ஹோல்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு 2. ஸோ 2க்கு அடுத்ததாக இந்த ட்ராவலில் நம்மளுக்கு லாக் ஆகிருக்கிறது 9. அப்போ 2 9 வச்சு தான் இந்த ட்ராவுக்கான சீபோர்டு உருவாக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இங்கே வந்து C9 நண்பா. அதே மாதிரி இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு C2ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ C9 C2ன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு கண்டினியூஸாக ரிசல்ட்டுக்குள்ளே வரல. அப்போ மறுபடியும் எப்படிங்கண்ணா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த போர்டில் லாக் ஆகுதோ அதே போர்டுக்கு ரிட்டர்ன் வரும். ஏன்னா பழைய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து சி போர்டு அல்லது ஏ போர்டுக்கு தான் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே டேரெக்டாகவே நம்மளுக்கு சி போர்டில் லாக் ஆகிருக்கிறதுனால இது நம்மளுக்கு மறுபடியும் சி போர்டில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை லக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து 9 அல்லது 2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் தான் நண்பா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ரொம்ப பழைய நம்பர். ஸோ லக் இருந்துச்சுன்னா இந்த ட்ராவில் 2 இறங்கும், அப்படி இல்லாட்டினா 9 வரும். ஸோ சி போர்டு இல்லாட்டாலும் நம்மளுக்கு ஆல் போல் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் நான் சொன்னேன் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லணும்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்க ஈஸியாக இருக்கும். ஸோ யாருமே கேட்குற மாதிரி தெரியல, ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. சரி, ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தாலும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா, நான் போடுற கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 24/4/2026 ஸ்வர்ணா SK 50க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.